ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே 4 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் நல்லா மசிற வரைக்கும் வதக்கிட்டு காரத்துக்கேற்ப வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி தான் பண்ணுவேன். 2 பேர் 3 பேருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிடுவேன். வெண்டைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஆட் பண்ணி 2 கொதி விட்டு இறக்கணும்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தக்காளி ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.